ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதன் ப்ரோ சேனல். இன்றைக்கி நம்ம நிதன் ப்ரோ சேனலில் ஒரு சூப்பரான பிளேஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நாங்கள் 10:30க்கு வந்து கேப் புக் பண்ணியிருந்தோம். கரெக்டாக வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அந்த பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம என்ன பிளேஸ் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துட்டிங்களா நம்ம என்ன பிளேஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழடி மியூசியம் தான் வந்து போகிறோம். கீழடி மியூசியம் அந்த ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உள்ளே என்ட்ராயிட்ருக்கோம். கீழடி அருங்காட்சியகம் நம்ம வந்துட்டோம். காரைக்குடியிலேருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கீழடி அருங்காட்சியகம் அமைந்திருக்கு. சிவகங்கையிலேருந்து வரீங்க அப்படின்னா 37 கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்குது. சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா 495 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கீழடி அருங்காட்சியகம் இருக்குது. மதுரையிலேருந்து வரீங்க அப்படின்னா 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கீழடி அருங்காட்சியகம் அமைந்திருக்கு. திருவனந்தபுரம் வட்டம், திருவனந்தபுரம் ஊராட்சி, பள்ளி சந்தை திடலில் அமைக்கப்பட்டிருக்கு. வைகை ஆற்றங்கரையில் உருவான தமிழர்களுடைய பண்பாட்டை வெளிக்கொண்ட வகையில் இந்த கீழடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. 5/3/2023 திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் இது திறந்து வைக்கப்பட்டிருக்கு. 48 சதுர குழிகள் வெட்டி இங்கே நிறைய பொருட்கள் கண்டெடுத்திருக்காங்க. செஞ்சுவர்கள், இரும்பு, தங்கம், விலங்குகளின் எலும்புகள், கருவிகள், உரை கிணறு, அணிகலன்கள், தமிழர் பிராமி எழுத்துக்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். பகுதி 1 நான் வந்து குறைவாக வந்து காட்டியிருக்கேன். உள்நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு 15 ரூபாயும், சிறுவர்களுக்கு 10 ரூபாய், மாணவர்களாக இருந்தால் 5 ரூபாய், வெளிநாட்டவர்களுக்கு 50 ரூபாய், சிறியவர்களுக்கு 25 ரூபாய். வீடியோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ், 100 ருபீஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு படமாக வந்து ஷோ மாதிரி இருக்கும். அந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோ பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம். அப்படி அங்கே போகும்போது அவங்க சொல்லிட்டாங்க, இங்கே யாருமே மொபைலில் வீடியோ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டோம். வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது இந்த இடமே ரொம்ப காற்றூற்ற வசதியோடு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. செட்டிநாடு கட்டடக்கலை பாணியில் இது அமைக்கப்பட்டிருக்கு. நிலமும் நீரும் இதுதான் நம்ம முதல்ல வந்து பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே வரவேற்கக்கூடிய வகையில், பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் ஒரு காளை திமிழோடு ஓடி வரக்கூடிய காட்சி இருக்குது. அடுத்தது ஐவகை நிலங்கள், தமிழர்களுடைய இருப்பிடங்களான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாழையுடைய அட்டவணைகள் வச்சுருக்காங்க. திமிழ் உள்ள ஒரு காளையுடைய எலும்பு கூடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காட்சி கூடங்களில் வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து மாடுடைய முதுகெலும்பு பகுதியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு காளை மாடுடைய எலும்புகள் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறதும் இங்கே வீடியோ கிளிப்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்மளுடைய முன்னோர்கள் 2 கால்வாய்கள் அமைச்சிருக்காங்க. ஒன்று வந்து திறந்தவெளி கால்வாய், மற்றொன்று மூடிய நிலை கால்வாய் வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது மண்ணால் செய்யப்பட்ட தொட்டிகள் வந்து இங்கே வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க. நீர் வந்து, அதாவது தண்ணீர் வந்து உள்ளே போவதற்கும் வெளியே வருவதற்கும் இந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம வந்து பைப்பு வந்து செஞ்சுருக்கோமோ அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் மண்ணால் செய்யப்பட்ட பைப்பும் வந்து பார்த்திங்கன்னா குழாய்களும் வந்து இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்தது களம் செய்கோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்பாண்ட பொருட்கள் அதிகமாக வைக்கப்பட்டிருக்கு. கீழடியில் கிடைக்கப்பட்ட மண்பாண்டங்கள் இங்கே வந்து வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க. கீழடியில் கிடைக்கப்பட்ட புகைப்படங்களாக எடுத்து இங்கே வந்து ஒரு பெரிய ஆடையும் அணிகலன்களும் இது வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே உள்ளே இருக்குது எல்லாமே வந்து இரும்பால் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இரும்பு கசடுகள் நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து தாவரங்களையும் விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கான உணவு முறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள், இரும்பு உலைகள், இது எல்லாமே வந்து இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இரும்பால் செய்யப்பட்ட ஆணிகள், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்சி கூடங்களில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆணைகள் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இரும்பு அருவாள், இரும்பு கடப்பாறை இதெல்லாமே வந்து இங்கே இருக்குது. இரும்பால் செய்யப்பட்ட இந்த அருவாள் மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா அரை வட்டத்துலேயும், கீழே வந்து பிடிக்கு தேவையான காம்பு போன்ற அமைப்புலையும் இது வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடப்பாறை.
இரும்பால் செய்யப்பட்ட கடப்பாரை நீள் உருளை வடிவில் இது அமைக்கப்பட்டிருக்கு. இது குழி தோண்டுவதற்கும் தட்டையான முனையோட இது இருக்கும். அடுத்து நெசவு தொழிலில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் என்னென்ன, இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாயப்பட்டறைகள், அதாவது நெசவு தொழிலில் சாயம் பூசுவதற்கு அந்த சாயங்களை வைக்கக்கூடிய கிண்ணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் இந்த காட்சி கூடத்தில் கொடுத்துருக்காங்க.